அனைவருக்கும் வணக்கம். நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வீடியோ போட முடியல. என்னுடைய சொந்த பணியின் காரணமாக அவ்வப்போது எனக்கு இந்த வீடியோ போடுறதுக்கான டைம் கிடைக்கல. அதால் தான் வீடியோ போடல. அதால் தான் எஸ்ஜிடி எக்ஸாமுடைய அப்டேட்டும் எதுவும் என் சப்ஸ்கிரைபருக்கு சொல்ல தயவுசெய்து மன்னித்து கொள்ளவும். சரி நண்பர்களே, இன்றைக்கான ஒரு முக்கிய பதிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேர்வர்களுடைய ஒரு கோரிக்கையான பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக இப்போது இந்த எஸ்ஜிடி எக்ஸாமை முடித்து தற்போது அந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற நினைத்து கொண்டு இருக்கோம் தேர்வர்களுக்கு தான் இந்த பதிவு. ஆல்ரெடி எக்ஸாம் முடிஞ்சு நியமன தேர்வு முடிஞ்சு லிஸ்ட்டு விட்டு தற்போது அந்த சிவி நடைபெற்று வருகிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா செலக்ட் ஆனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, சிவின்னா என்ன, அதே மாதிரி எப்படி போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ தெரியும். பட் இது பிரச்சனை இல்லை. எப்படியும் சிவி முடித்தோடனே ஃபைனலிஸ்ட் அவங்க வெளியிட போகிறாங்க. நிச்சயம் ஜூன் ஜூலையில் அவங்க போஸ்டிங் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கொடுத்துருவாங்க. இது பார்த்திங்கன்னா 4 போஸ்ட்டுக்கு 5 பேர் போயிருப்பாங்க. அதாவது ஒரு போஸ்டிங்க்கு 1.25 நபர்கள் அவங்க போயிருப்பாங்க. சரி நண்பர்களே, இது பிரச்சனை இல்லை. இப்போ இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் நியமன தேர்வு பாஸ் ஆனவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தற்போது எங்களுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா, வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும். அல்லது இப்போ நியமன தேர்வு டெட்டு முடித்து டெட்டு பேப்பர் 1 முடித்து நியமன தேர்வு எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கு அனைவருக்கும் ஜாப் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வைக்கின்றனர். இது பார்த்திங்கன்னா, ஏன்னா ரொம்ப நாளாக நாங்கள் டெட்டு பேப்பர் 1 முடித்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதேமாதிரி தற்போது நியமன தேர்வும் தேர்வில் வெற்றி பெற்று பல சோதனை கட்டங்களை தாண்டி இப்போ ஒரு வழியாக ரிசல்ட்டை விட்டு தற்போது ஃபைனலிஸ்ட்டு வெளியிட போகிறாங்க. அதால் நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதால் பார்த்திங்கன்னா எங்களுக்கும் ஜாப் கொடுக்கணும். ஒன்று வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இல்லை அது பார்த்திங்கன்னா அனைவரும் டெட்டு பேப்பர் நியமன தேர்வு தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் ஜாப் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தேர்வர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 20,000 சம்திங் பார்த்திங்கன்னா டெட்டு தேர்ச்சி பெற்றவங்க இருக்கிறாங்க. டெட்டு நியமன தேர்வு தேர்ச்சி பெற்றவங்க இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க அனைவருக்கும் கண்டிப்பாக போஸ்டிங் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கிறாங்க. சரிங்களா, தற்போது மனநிலை இப்படி தான் இருக்கிறது. ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சு 80+, 75+லாம் பார்த்திங்கன்னா 90+லாம் இருக்கிறாங்க. சரிங்களா, அவங்க பேர் லிஸ்ட்டில் வரல. சரிங்களா, அது ஏன்னா பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக அந்த கேட்டகரி வைஸாக அவங்க இடஒதுக்கீடு போகும்போது கண்டிப்பாக அது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, இருந்த போதிலும் அதெல்லாம் அவங்க கணக்கில் கொள்ளவில்லை. தற்போது நாங்கள் நியமன தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றுள்ள எங்கள் அனைவருக்கும் போஸ்டிங் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நண்பர்களே சொல்லி கொண்டு இருக்கின்றனர் தேர்வர்கள். நியாயமான கோரிக்கை தான். நிச்சயம் நம்ம தமிழக அரசு இந்த கோரிக்கைலாம் நிறைவேற்றோம். நிறைய போராட்டங்களை சந்தித்தாங்க. நிச்சயம் தமிழக அரசுக்கும் போயிருக்கோம். எனவே வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி இப்போது கவுன்சிலிங் அதாவது சிவி நடைபெற்று கொண்டு இருக்குது இல்லையா, வெகு விரைவில் பார்த்தோன்னா அந்த ஃபைனலிஸ்ட் வெளியிட்டுருவாங்க. அவங்களும் ஜாயின் பண்ணிவிடுவாங்க. இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நியமன தேர்வு பாஸ் பண்ணவங்களுக்கு போஸ்டிங் வேணும் அப்படின்ற மாதிரியே தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். நிச்சயம் இந்த கோரிக்கை நிறைவேற்றும் அப்படின்ற மாதிரி நாமளும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.